வணக்கம், நான் உங்கள் சித்தா டாக்டர் ராஜமஞ்சரி. இந்த கொரோனாட்டிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பல வழிகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீட்டிலே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி அதில் நம்ம பார்க்க போகிறது தான் வீட்டிலே செய்யக்கூடிய ஹேண்ட் சானிடைசர். இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பயங்கர டிமாண்டான பொருளில் இது ஒன்று. இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஏன்னா வெளியேறது வாங்கிட்டு வரக்கூடிய ஹேண்ட் சானிடைசரில் ஆல்கஹால் இருக்குது. இதை நம்ம ஸ்கின்ல படும்போது ஒரு சிலருக்கு இச்சிங் இருக்குது, ஒரு சிலருக்கு தோல் உரியுது, எனக்கு இது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இதை அப்ளை பண்ணிவிட்டு கிச்சனில் டைரெக்டாக போய் சமைக்கும் போது ஒரு சிலர் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது. இது போல் ட்ராபேக்லாம் இருக்கனால நம்ம ரொம்ப சேஃபான முறையில் வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹேண்ட் சானிடைசரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையாக இருக்கிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் 100 ml. இது நார்மலாக வீட்டில் பெரியவங்க குளிச்சுட்டு வந்தோடனே கை காலில் பூசிட்டு தான் வெளியே போவாங்க. ஏன்னா இது ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கூட, ப்ளஸ் கிருமி நாசினி. இது கூட 100 எண்ணிக்கையில் மிளகு வந்து இந்த 1 2 3ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். 100 கிராம் கிடையாது, சரிங்களா? 100 மிளகு. அடுத்து ஒரே ஒரு பூண்டு, ஒத்தப்பல் பூண்டுன்னு சொல்லுவோம்ல, அதனால் ஒரே ஒரு பூண்டு. இது கூட 10 கிராம் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அடுத்து ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள். இது மட்டும்தாங்க தேவை. இதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, இந்த 100 ml தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு சட்டியில் ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மற்ற பொருள்லாம் சொல்லியிருக்கோம்ல, மிளகு, பூண்டு, பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் சூடானோனையும் அப்படியே உள்ளே போட்டுருங்க. எதையுமே 1 2 இடித்து போட வேண்டாம், சரிங்களா? எல்லாமே அப்படியே ரா ப்ராடக்டாகவே அந்த எண்ணெயில் போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த எண்ணெயை இறக்கும்போது மஞ்சள், அந்த ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுட்டு இறக்குங்க. இறக்கிட்டு இந்த சூடு ஆறணுன்னும் ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டு இந்த எண்ணெயை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பாட்டில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியே எங்கே போனாலுமே இதை உங்கள் கை காலில் அப்ளை பண்ணிவிட்டு போங்க. இதை உங்கள் ஃபேஸ்லையுமே அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா இது ஒரு பெஸ்ட் ஹேண்ட் சானிடைசர். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. உங்கள் ஸ்கின்னுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், அந்த கிருமிகிட்டேருந்தும் உங்களை பாதுகாத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணிட்டு மட்டுமே எந்த ஒரு ஹேண்ட் சானிடைசரும் மார்க்கெட்டில் வாங்காமல் இதை யூஸ் பண்ணிட்டு மட்டுமே தாராளமாக 1 hour நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். அந்தளவுக்கு இதோடைய எஃபெக்ட் இதில் இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலே தயாரிச்சுக்கலாம். நன்றி.